இது ரெங்கா மிளகான்னு இருக்குண்ணா. இதுலேயே வந்து 4-5 வெரைட்டி வருதுண்ணா. இதில் வந்து இது ரெங்கா தான் வந்து 8 மாதத்துக்கு காப்பு திறன் உள்ளதுண்ணா. மற்ற மிளகாலாம் மற்ற மிளகாலாம் 4 மாதம் 3 மாதத்துலேயே முடிஞ்சிடணும். இந்த பாரு வந்தா பாருங்கண்ணே, இதுக்கு வந்து செடி வளர்ச்சிக்கு வந்து பாட்டமாக்ஸ், டிஏபி இந்த மாதிரி உரங்கள் கலந்து வச்சிருக்குண்ணா. சரிங்க சரி. அது வந்து இப்போ உரம் வச்சதுன்னா நாளைக்கு தானே தண்ணி விடணும். இது மார்க்கெட்ல வந்து 25 ரூபாய்க்கு கீழே வராதுண்ணா. 25 கீழே வராது. 25 கீழே வராதுண்ணா. ஒரு கேஜி 25 ரூபாய்க்கு கீழே வராதுண்ணா. சரிங்க. இப்போ ஒரு செடியில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோ வரைக்கும் காய்க்கும்? ஒரு செடியில் வந்து குறைஞ்சபட்சம் வந்து நடுவுல இருந்து முடிவு காலம் வரலாம் 10 கிலோ வந்துடும்ண்ணா. 10 கிலோ ஒரு செடிக்கு 10 கிலோ 10 கிலோ வந்துடும்ண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா நம்ம போன பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாராவும் சிம்ரனையும் பற்றியும் பார்த்துருந்தோம். ஆமாங்கண்ணா. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ வச்சு எத்தனை நாட்கள் ஆகுது, எத்தனை கிலோ வந்து எத்தனை டன் வந்து அறுவடை கொடுத்துருக்காங்க, ஸோ இன்னையோட மார்க்கெட் நிலவரங்கள் என்ன அப்படின்ற முழு தகவல் நம்ம வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அடுத்ததாக இப்போ வந்து நம்ம வந்து மிளகாய் தோட்டத்தில் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த நயன்தாரா சிம்ரன் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இல்லைங்களா, ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தா இப்போ வந்து நம்ம மிளகாய் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த என்ன வகை மிளகாய், எத்தனை செடிகள் வச்சிருக்கீங்க, எத்தனை எவ்வளோ இடத்துல வச்சிருக்கீங்கன்ற போன்ற தகவல் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ புதுசாக பார்க்குறவங்களும் உங்களை பற்றி சின்ன அறிமுகம், உங்க பேரு, நம்ம தோட்டம் எங்க இருக்கு, எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் சொல்லிருங்க. நம்ம பேரு வந்து கோபாலகிருஷ்ணங்கண்ணா. சரிங்க. நம்ம வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்ட் தொட்டியம் தாலுக்கா ஏலூர்பட்டி பஞ்சாயத்து மாராஜிப்பட்டி ஊர்ல இருக்கோம்னா. சரிங்க. வந்து அப்பால இருந்து பாட்டாவில இருந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கண்ணா. அடுத்தாப்புல நானும் அவங்க விவசாயத்தை நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்க. இப்போ நம்ம எவ்வளவு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் செடி நட்டு, மிளகாய் செடி வந்து ஒரு 1/2 ஏக்கர் நட்டுருக்குண்ணா. 1/2 ஏக்கர் நட்டுருக்கீங்க. என்ன வகையான மிளகாய் போட்டு? இது வந்து ரெங்கானா, ஒரிஜினல் ரெங்காங்கன்னு இது பேருண்ணா. சரிங்க. இந்த ரெங்கா மிளகான்னு இருக்குண்ணா. இதுலேயே வந்து 4-5 வெரைட்டி வருதுண்ணா. இதில் வந்து இது ரெங்கா தான் வந்து 8 மாதத்துக்கு காப்பு திறன் உள்ளதுண்ணா. 8 மாதத்துக்கு வந்து காப்பு திறன், நடுவுல இருந்து 8 மாதம் வரலையும் காப்பு திறன் வரும்ண்ணா. மற்ற மிளகாய்லாம்? மற்ற மிளகாலாம் 4 மாதம் 3 மாதத்துலேயே முடிஞ்சிடணும். சரிங்க. இப்போ இந்த ரங்கா செடி வந்து பார்த்தீங்கன்னா 1/2 ஏக்கர் நட்டுருக்கீங்களா? 1/2 ஏக்கர். 1/2 ஏக்கர் எத்தனை செடி நட்டுருக்கீங்க? 1/2 ஏக்கருக்கு வந்து இது வந்து ஒரு 7000 நாற்று நடணும்ண்ணா. 7000 நாற்று நடணும். சரிங்க. இப்போ தோட்டத்தை வந்து பார்த்தாவே தெரியுதுங்கண்ணே, நிறைய ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா? ஆமாண்ணே. ஸோ என்ன காரணம்னா, இது செடி வச்சு எத்தனை நாட்கள் ஆகுது? இது செடி வச்சு இன்னையோட வந்து ஒரு 35 நாள் ஆகுதுண்ணா. இது இன்னும் வளருமா? என்ன வளருங்கண்ணா. சரிங்க. இப்போ கொஞ்சம் காஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கு, தண்ணி பற்றாக்குறை இல்லை, தண்ணி பற்றாக்குறை இல்லைன்னா இன்னைக்கு உரம் வச்சு பார் உடச்சு உரங்க வச்சிருக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. உரத்தை பார்த்தாவே உங்களுக்கு தெரியுங்கண்ணா. பார் வச்சு இந்த பார் வந்தா பாருங்கண்ணே, இதுக்கு வந்து செடி வளர்ச்சிக்கு வந்து பாட்டமாக்ஸ், டிஏபி இந்த மாதிரி உரங்கள் கலந்து வச்சிருக்குண்ணா. சரிங்க சரி. அது வந்து இப்போ உரம் வச்சதுன்னா நாளைக்கு தானே தண்ணி விடணும். நாளைக்கு தான் தண்ணி விடணும். தண்ணி விடணும். சரி. இது இப்போ நம்ம ஏற்கனவே வந்து மிளகாய் செடியெல்லாம் வந்து நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். நம்ம விவசாய யூடியூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு இருந்துச்சு. சரிங்கண்ணா. ஸோ நிறைய வியூஸ் போயிடுச்சு, நிறைய என்கொயரி இருந்துச்சு. ஸோ என்கொயரி மீன்ஸ் விவசாயிகள் வந்து அந்த விவசாயிகிட்ட டேரெக்டாக வந்து கால் பண்ணி பேசி எப்படி வச்சிருக்கீங்க, என்ன பண்ணலாம் ஸோ அப்படின்ற மாதிரி, ஏன்னா ஒரு நல்ல லாபம் அப்படின்ற மாதிரி தான் அந்த விவசாயி பேசியிருந்தாருங்க. அவர் பேசுனது தான் அவர் கண்டிப்பாக லாபம் வந்து ஈட்டி இருந்தார். இப்போ என்ன எங்களை வரும்னு தெரியல. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, இந்த மிளகாய் செடி வந்து லாபத்தை கொடுக்குமா, எவ்வளோ மகசூல் கொடுக்கும், எத்தனை டன்னு கொடுக்கும், இதோட மார்க்கெட் நிலவரங்கள் என்ன, ஸோ போன்ற முழு தகவல் அப்படி சொல்லிடுங்களேன். சரிண்ணா. இது வந்துண்ணா ரெங்கான ஒரு ரகங்கண்ணா. இது ஆர்டர் போட்டு தாங்கண்ணா நாற்று வந்து ஒசூர்ல இருந்தானே ஃப்ரெண்டு கொடுக்குறாப்புல. சரிங்க. அவன் அங்கே இருந்தானா அதுங்குது. இது வந்து எப்படின்னா சித்திரை வையாசியில் நடவு வரணும்னா, வெயில் டைம்ல இந்த இது வந்து அதிகம் நடக்கூடாதுண்ணா. அந்த சித்திரை டைம் மட்டும் நடக்கூடாதுண்ணா. அதுக்கப்புறம் இது வந்து மீதி எல்லா பட்டமும் இந்த இது ரகம் நடலாம்ண்ணா. இதுக்கு ஏத்த பட்டங்கிறது வந்து நட்டோம்னா ஈல்டு நல்லா இருக்கும்ண்ணா. இது மார்க்கெட்ல வந்து 25 ரூபாய்க்கு கீழே வராதுண்ணா. 25 கீழே வராது. 25 கீழே வராதுண்ணா. ஒரு கேஜி 25 ரூபாய்க்கு கீழே வராதுண்ணா. அப்படியே நம்மளால வந்து இந்த காயை பறிச்சு அழிக்க முடியலன்னா பழத்துக்கு விட்டு வத்தல் மிளகாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். வத்தலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். வத்தலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். காரம் எப்படி இருக்கும்? காரம் வந்து எல்லா மிளகாய் மாதிரியே இதுவும் காரம் நல்லா இருக்கும்ண்ணா. நல்லா இருக்கும். சரிங்கண்ணா. இப்போ ஒரு செடியில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோ வரைக்கும் காய்க்கும்? ஒரு செடியில் வந்து குறைஞ்சபட்சம் வந்து நடுவுல இருந்து முடிவு காலம் வரலாம் 10 கிலோ வந்துடும்ண்ணா. 10 கிலோ ஒரு செடிக்கு 10 கிலோ 10 கிலோ வந்துடும்ண்ணா. செடி உயர வரலையும் 10 கிலோ வரும்ண்ணா. 10 கிலோவுக்கு மேலே தான் வருமா வண்டி, கீழே வராதுண்ணா. கன்ஃபார்மாக வந்துடும்ண்ணா. சரிங்க. இப்போ செடி வந்து இன்னும் வந்து அடர்த்தியாக இருக்குமா?
அடர்த்தியாக இருக்கும்னா இது வந்து இந்த கேப்பு இந்த அளவுக்கு கேப் போடணும்னா இது வந்து இப்போ சின்ன செடி இருக்கிறனால வந்து இருக்குண்ணா 2 அடிக்கு 2 அடி கேப் இருக்கும்ண்ணா. சரிங்கண்ணா. இப்போ இன்னும் வந்து அடர்த்தி ஆகும் இல்லைங்களா? அடர்த்தி ஆகும்ண்ணா. ஃபுல்லா அப்படியே மூடிட்டு இருக்கும் நிலத்துல இல்லைங்களா? அந்த அளவுக்கு தானே வருது. ஆமாங்க. ஏற்கனவே நம்ம வீடியோ எடுத்தோம் அந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கோம். ஆமாங்கண்ணா. இது வந்து சின்ன செடி இருக்கனாலண்ணா இது இன்னும் ஒரு மாசம் பக்கம் ஆச்சுங்கன்னா செடி மூடிக்கும்னா நம்ம விலை உள்ள போக முடியாதுண்ணா. ஹைட் வந்து 3 அடி ஹைட் வரும்ண்ணா. 3 அடி ஹைட் வரும். ஹைட் வந்துடும். சரி, இதோட ஆயுள் காலம் என்னங்கண்ணே? ஆயுள் காலம் வந்து 8 மாசம்ண்ணா. 8 மாசம் வரைக்கும் செடி 8 மாசம் வருங்களா? 8 மாசம்னா நம்ம ஆல்ரெடி நட்டுருக்கிறது பழத்துக்கு வந்திருக்கணும். அந்த மிளகா இருக்கணும். ஸோ அதையுமே பார்க்கலாம் இல்லைங்களா? பார்க்கலாங்க. சரிங்க. இப்போ இது நட்டு வந்து எத்தனை நாள் ஆகுது சொன்னீங்க? இது நட்டு வந்து கரெக்டாக இன்னையோட 42வது நாள் ஆகுதுண்ணா. 42வது நாள் ஆகுது. பறிக்க ஆரம்பிச்சிட்டோமா? அப்போ காய் வந்திருக்கணும். இன்னும் பறிக்க ஆரம்பிக்கலாம். இன்னும் பறிக்க ஆரம்பிக்கல. ஸோ இப்போ மிளகா வச்சிருக்காங்க. இது எப்போ பறிக்கிறது ஆரம்பிக்கிறதுன்னு? மிளகா வந்து இந்த உரம் வச்சு பாரவடிச்சு தந்தீங்கன்னா மிளகா கொஞ்சம் திரண்டதுக்கப்புறம் காய் பார்க்கலாம்னா திரண்டதுக்கப்புறம் பறிக்கலாம். சரிங்கண்ணா. ஓகே, நன்றிங்கண்ணா. சரிண்ணா.